Hi, we shall see about amniotic fluid today. Amniotic fluid, which is a liquid which gives space for the baby to stretch and grow inside the uterus. The specific gravity of amniotic fluid is 1.008 to 1.010. Its pH is 7 to 7.5. இப்போ pH வந்து ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பராக கேட்டாங்கன்னா 7.2ன்னு எழுதணும். ஆப்ஷன்ஸில் என்ன இருக்கோ அதை பொறுத்து. இல்லை ஏதாவது பிட்வீன் ரேஞ்சில் கேட்டாங்கன்னா 7 to 7.5 தான் நார்மல் pH. amniotic fluid வந்துட்டு it doesn't gives any nutrition. அது என்ன பண்ணுவோன்னா ஷாக் டெம்பரேச்சர் அதுலேருந்து பேபியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் amniotic fluid இருக்கும். அது வந்து பேபிக்கு வேறு எந்த நியூட்ரிஷன் சப்போர்ட்டோ எதுவும் பண்ணுறது கிடையாது. அதோட காம்போசிஷன் என்னென்னா 99% ஆஃப் வாட்டர் அண்ட் 1% ஆஃப் சாலிட். இந்த amniotic fluid வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா ஃபீட்டலோட யூரின் தான் இதுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. 20 வீக்ஸ்க்கு அப்புறம் ஃபீட்டல் யூரின் கான்ட்ரிபியூட் பண்ணும். பிஃபோர் 20 வீக்ஸ் என்ன ஆகும்னா மெட்டர்னல் பிளாஸ்மா அப்புறம் பேபியோட வந்து 50 to 1000 ml வரைக்கும் இருக்கும். 12 ஃபார்மேஷன் எல்லாம் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் இருக்கிற டைமில் வீக்ஸில் 1000 ml அதாவது மேக்ஸிமம் மெட்டர்னல் பிளாஸ்மாஸ் எல்லாமே சர்க்குலேட் ஆகிட்டு அதில் தான் amniotic fluid 40 ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒலிகோஹைட்ரோமியாஸ் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்னா amniotic fluid குறைய ஆரம்பிச்சிடும். 800 ml 42 வீக்ஸில் 200 ml வரைக்கும் கம்மியாகிடும். அப்புறமா கலர்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் amniotic fluid வந்து டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸை இண்டிகேட் பண்ணும். amniotic fluidோட நார்மல் கலர் என்னென்னா இட்ஸ் அ கலர்லெஸ் இல்லாட்டா ஸ்டார்ச் கலரில் இருக்கும் அட் டேர்மில். இதுதான் வந்து நார்மல் amniotic fluidோட கலர். அதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. ஒரு கலர்ஸும் ஒரு கண்டிஷனையும் இண்டிகேட் பண்ணும். இப்போ amniotic fluid வந்து க்ரீன் கலரில் இருந்ததுன்னா ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ், மெக்கோனியம் ஸ்டெயின், இது ரெண்டும் ரீசனாக இருக்கலாம். நெக்ஸ்ட் கோல்டன் எல்லோ கலர் இருந்துச்சுன்னா RH இன்கம்பேட்டபிலிட்டி, அதாவது நெகட்டிவ் பிளட் குரூப் மதருக்கு பாசிட்டிவ் பேபி, அந்த RH இன்கம்பேட்டபிலிட்டின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த மாதிரி இருக்க பேபி மெட்டர்னல் amniotic fluid வந்து கோல்டன் எல்லோ கலரில் இருக்கும். இப்போ இன்ட்ராயூட்ரைன் டெத் பேபிக்கு இருந்துச்சுன்னா டொபாக்கோ ஜூஸ் கலரில் இருக்கும். டார்க் ரெட் கலர் எப்போ இருக்கும்னா அப்ரப்டோ பிளசண்டாவில் இருக்கும். பீ சூப் கலர் அப்போ எப்படி இருக்குன்னா க்ரானிக் ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ். ஃபீட்டல் வந்து ரொம்ப நாளாக டிஸ்ட்ரெஸில் இருந்து அதை ப்ராப்பரான ஃபாலோஅப் இல்லாமல் பார்க்காம இருந்தால் அது வந்து பீ சூப் கலரில் இருக்கும். போஸ்டம் கண்டிஷனில் அதாவது போஸ்ட் 40 வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி அப்போது வந்துட்டு என்ன கலரில் இருக்கும்னா சாஃப்ரான் கலர் ஆர் க்ரீனிஷ் எல்லோ கலரில் இருக்கும். amniotic fluidோட லெவல்ஸ் பொறுத்து 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. பாலிஹைட்ரோமியாஸ், ஒலிகோஹைட்ரோமியாஸ். பாலிஹைட்ரோமியாஸ்னால் மோர் தென் 2000 ml ஆஃப் amniotic fluid இருக்கிறது பாலிஹைட்ரோமியாஸ். ஒலிகோஹைட்ரோமியாஸ்னால் என்னென்னா கம்மியாக இருக்கிறது. ஒலிகோனா கம்மி, அதுதான் ஒலிகோஹைட்ரோமியாஸ்.